ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி எதை பற்றின அப்டேட் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எஸ்பிஓவோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது. இது எப்போ இந்த அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நேற்று தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நேற்று நைட்டு 11:30 மணிக்கு இந்த அப்டேட் வந்திருந்தது. அதை பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என் சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வேலை பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கலாம். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? என்னோட டெலிகிராம் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் வைஸ் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டு டெமோ டாஸ்க் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். லாஸ்ட்டு அதாவது 3rd டெமோ டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ பண்ணிகிட்ருக்கிற இந்த 3வது டாஸ்க்கு தான் லாஸ்ட்டு டெமோ டாஸ்க்கு. இதுக்கு மேலே டெமோ டாஸ்க்கு பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நிறைய ஆல்ரெடி நிறைய 2 இது பண்ணிட்டோம். 2 டாஸ்க் பண்ணியாச்சு. இது 3வது டாஸ்க்கு. அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம ஆர்டிக்கல் ரீடிங் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இதை வச்சே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் எல்லாமே இருக்கும். அதுக்கான டெமோ ஒர்க்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னமுமே டெமோ ஒர்க் நிறைய பேர் பண்ணலை. அதாவது நம்ம கம்பெனியில் இப்போ 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம்னா ஒரு 75 இல்லை 80% மக்கள் பண்ணி முடிச்சுருந்துருக்கணும். இங்கே அந்த அளவுக்கு கூட வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த 3rd டாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் புதுசாக உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பற்றினது நான் 3rd டாஸ்க்கை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் அதையும் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நிச்சயமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் பண்ணால் தான் அதுக்கப்புறம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுல. என்ன அப்படின்னா, ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களால இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் இப்போ அதை பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து அடுத்த டாஸ்க்கு வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கும் சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ஒர்க்கு தான். ஓகேங்களா? எல்லாருமே வெறும் 5 ரூபா கிடைக்குதுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் இந்த ஒர்க்கு பண்ணாமல் இருக்கிறீங்க. ஏன்னா இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் டீம்லேயோ ப்ரமோஷன் டீம்லேயோ இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கு வரும்போது நீங்கள் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் மறக்காமல் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 1 by 1 எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, 2nd டாஸ்க்கு, 3rd டாஸ்க்கு 3 வீடியோவுமே இருக்குது. நீங்கள் போயிட்டு பொறுமையாக செக் பண்ணி பார்த்து நிதானமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது அதோடு இல்லாமல் நம்மளோட கம்பெனி வெப்சைட்லேயும் கம்பெனியோட யூடியூப் சேனல் இருக்குது எஸ்பிஓவோடது. அதுலேயும் கூட வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலே டாஸ்க் பேஜ்லேயே உங்களுக்கு வீடியோ வருது.
நீங்கள் எதை ஒன்று பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியுதோ அதை பார்த்து அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 4 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் 4 மந்த்து ட்ரைனிங் பீரியட் நம்ம முடிக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து கரெக்டாக எல்லோரும், அதாவது ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்து எல்லோரும் ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த டாஸ்க்குக்கு அடுத்ததுக்கு போக முடியும். நம்ம போகணும் அப்படின்னா 4 மந்த்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே ஒர்க்கை வந்து பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? மல்டிபிள் ஐடிஸ் நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஐடி வச்சுருக்கோம். அதாவது ஓல்டு மெம்பர் நிறைய பேர் வந்து 3-4 ஐடி வச்சுருப்போம். நிறைய ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து ஒரே ஃபோனில் பண்ணுறதுனால அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் ஒரு தடவை மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் எடுக்குது. நீங்கள் 2வது தடவை அதே ஃபோன் நம்பரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கிட மாட்டேங்குது. நீங்கள் வேறு நேம் கொடுக்கலாம், வேறு மெயில் ஐடி கொடுக்கலாம், ஆனால் நம்பரும் வேறு கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கும். அதனால் வேறு மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்லும் போது வைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொபைல்லையோ மற்றவங்க மொபைல்லையோ போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் ஐடிஸ் நிறைய வச்சுக்காதீங்க, ரீஃபண்ட் கொடுத்துருங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால் நம்மளுக்கு கஷ்டம்னா நாளைக்கு வந்து எஸ்பிஓட போய் கேட்டோம்னா அவங்க எந்த சொல்யூஷனும் சொல்ல மாட்டாங்க. அப்படி மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து இதுதான். நீங்கள் வேறு நம்பர் வீட்டில் ஒரு 4-5 நம்பர் இருக்குன்னா அந்த 4-5 நம்பரில் உள்ள ஃபோன்ஸில் போட்டு யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதோட ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் டாஸ்கில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 3 டாஸ்க் வந்து முடிக்கலை அப்படின்னா, 3 டாஸ்க் வந்து நீங்கள் முடிக்கலை, தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு 3 டாஸ்க் நீங்கள் பண்ணி முடிக்கலை அப்படின்னா ஒரு 60 டேஸ்க்கு வந்து பண்ண முடியாமலே போயிடும். உங்கள் இதை வந்து பேன் பண்ணி வச்சுடுவாங்க. ஓகேங்களா? ஒரு 60 நாளைக்கு உங்களால் அமௌண்ட்டு எடுக்கவே முடியாது, அமௌண்ட் ஏர்ன் பண்ணவும் முடியாது. இதை வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் எல்லாருமே சுதாரிப்பாக இருந்துக்கோங்க. எஸ்பிஓ வந்து இது வரைக்கும் வந்து ஓகேன்னு போயிட்டுருக்குறாங்க. ஸ்ட்ரிக்டாக பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கஷ்டம். நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து யோசித்து எல்லோரும் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது இதுதான். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 3 டாஸ்க் வந்து நீங்கள் முடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா 60 டேஸ்க்கு பண்ண முடியாமலே இது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே வரைக்கும் இல்லை, மண்டே வரைக்கும் கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 3rd டாஸ்க் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம மிஸ் பண்ணுற ஒவ்வொன்றுக்குமே வந்து இனிமேல் பனிஷ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க டாஸ்க் அவங்கவுங்க ஒர்க்கை கிளியராக பண்ணிவிடுங்க. ஓகேவா? பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கமாண்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், மெயில் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்கு ஆகஸ்ட் 6-7 சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டில் நீங்கள் மெயில் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கமாண்டருக்கு தகவல் சொல்லியிருந்தீங்கனாலோ உங்களோட ஐடி வந்து கண்டிப்பாக இந்த மண்டேக்குள்ளே ஓப்பன் பண்ணி விட்ருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் வந்து கிட்ட எடுத்து வச்சுருக்கோன்ட்ருக்காங்க. அந்த 3000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3000 மெம்பரை தவிர அதுக்கப்புறம் யாரோட ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் அண்ட் பிளாக்கில் இருக்கோ அவங்க ஐடி இனிமேல் ஓப்பன் பண்ணவே படாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டுக்கு போயிடும். நீங்கள் வந்துட்டு இனிமேல் ஓப்பன் பண்ணி கொடுங்க, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஓவில் நியூவாக மெம்பராக ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் நியூ ஐடி எடுக்கும் போது. ஆனால் நியூ மெம்பராக வரும்போது இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயிலை அப்போ யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடிஸ்க்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13 இது கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து அவங்க வந்து ரீஃபண்டுக்கு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் அனுப்புவாங்க. அக்ரிமெண்ட் போன உடனே அவங்க சைன் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அதில் என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பினோடனே அவங்களுக்கு ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகும். ரீஃபண்ட் அமௌண்ட் வந்தோடனே ஒர்க்கிங் பேமெண்ட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டாஸ்க் வந்து எப்போ பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து தேர்ஸ்டேக்குள்ளே ஃபுல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 70% ஆஃப் மெம்பர் வந்து வந்துட்டாங்கன்னாலே வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போது ஃபுல் டாஸ்க் எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. மேக்ஸிமம் சொன்னது வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்காங்க, இல்லை புதன் வியாழனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதான் ஃபுல் டாஸ்கோட இது. அவங்க அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கான ஒர்க்கும் வந்துடும். அவங்களும் அந்தந்த ஒர்க்குக்கு உண்டான இதாக பண்ணி அவங்களோட ஏர்னிங்ஸை அவங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விட்ராயல் வந்து எப்போ வந்து கொடுத்தாங்களோ, அதாவது இப்போ விட்ராயல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. சனிக்கிழமைனா இன்றைக்கி. ஓகேங்களா, நான் வந்து ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த ஆடியோ கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ சாட்டர்டே வந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கிறேன். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த வீடியோவை எப்போ கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் வந்து அவங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பேங்க் ஒர்க்கிங் டே தான், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் மண்டே டியூஸ்டேக்குள்ளே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இதாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, விட்ராயல் கொடுத்தவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் தப்பாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திரும்ப நெக்ஸ்ட்டு விட்ராயல் வரும்போது தான் நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு அப்டேஷன் வந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்னா விட்ராயலுக்கு எலிஜிபிள் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கு போடல, 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படி வந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு டிலே இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரூஃப் எடுத்து கண்டிப்பாக வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா, அதுக்கு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்பில் வந்து இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சின்னு ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆப் மீன்ஸ் எஸ்பிஓட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி கமாண்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமாண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து சிலருக்கு பேமெண்ட் வராமல் இருந்ததுக்கும் பேமெண்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் செட் பண்ணலான் இருக்காங்க எஸ்பிஓவில். அதை இது வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட்டே இல்லாமல் தான் நம்ம எல்லோரும் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்க ஆன்லைன் இதுங்கிறதுனால. இனிமேல் வந்து 20 வயசுக்கு மேலே 20-21 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஓவில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ, ஆக்டிவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ரியலாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா, அந்த இன்னொரு வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த வெப்சைட்டில் நம்மளோட எஸ்பிஓவோட ஐடி அடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் என்ன, இவங்களோட இது என்ன, இவங்க ஆக்டிவில் இருக்காங்களா, சேல்ஸ் டீமாக ப்ரொமோஷன் டீமாக எல்லாமே காட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்க யார் யார் தேவையில்லாதவங்களோ அவங்க எல்லாத்தையும் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ மீடியா அஃபிஷியலில் இருந்தெல்லாம் எடுத்துருவாங்க. நோட்டீஸ் போர்டில் மட்டும் எல்லோரும் இருக்கலாம், ஏன்னா எல்லாேருக்கும் வந்து நோட்டீஸ் போர்டில் தான் உங்களுக்கு தகவல் வருது. அதனால் நோட்டீஸ் போர்டில் மட்டும் வச்சுருக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நான் எல்லா டீட்டெயில்ஸும் பாயிண்ட் வைஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் டீமுக்கு சொல்லி உங்கள் டீமை வழி நடத்த முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் உள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.